அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லெவல்ஸ்க்கு மேலே 24,600க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட நம்ம நம்பர்ஸ் பக்கத்தில் எந்த ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க, இந்த இடங்கள் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிவர்சலாக இருந்திருக்கும். பட் நியர் டு அவர் நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக மறுபடியும் ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் 24,600 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்களுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் இந்த டைமிங் கேண்டில் இருந்து ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஹை உடைக்கும் பொழுது நம்ம அப் ட்ரெண்ட் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படி. ஈவன் நேத்தையுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம எதிர்பார்க்குறது SGX நிஃப்டி குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்மிங் 2 டேஸில். ஸோ அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம் வித்தின் 2 டேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு மார்க்கெட்லேயே இன்றைக்கி முடிஞ்சிருந்தாங்க. ஒரு அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே, அதுவும் நம்மளுடைய இந்த நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் இன்றைக்கி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் பேங்க் நிஃப்டி ஒரு மொமெண்டம் கொடுத்த அளவுக்கு கூட நிஃப்டி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த நம்பர்ஸ்க்குள்ளாகவே இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிஷன்ஸ், நம்ம நேற்று பண்ண ப்ரெடிஷன்ஸ் எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனும் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. க்ளோஸ் பாருங்கள் எக்ஸாக்ட் அப்படின்னா நியர் டு ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்குள்ளாகவே தான் ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஒரு 55,000ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் நம்ம 1 டே பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பனிங்காக இருக்கட்டும் இல்லை க்ளோஸாக இருக்கட்டும் நமக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக டைமிங் கேண்டிலுடைய லோ தான் இன்றைக்கி லோ. அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லோ வைக்க முடியாமல் இந்த ஹை கட் ஆனதுலேருந்தே இம்மீடியட்டாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்பர்ஸில் டச் ஆகிட்டு மறுபடியும் செகண்ட் டைமிங் கேண்டில் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. பட் இந்த செகண்ட் டைமிங் கேண்டில் ஹை அண்ட் லோ ரெண்டுமே நமக்கு கட் ஆயிருந்தாங்க. அண்ட் தேர்டு டைமிங் கேண்டிலும் சரி, இந்த 3 டைமிங் கேண்டிலும் ஆல்மோஸ்ட் இந்த 2 டைமிங் கேண்டிலுமே ஒரே இடத்தில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. இது மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருந்துச்சு அப்படின்னா இது இரண்டுமே நமக்கு ஒரே இடத்தில் வரும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் பெரியதாக இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் 2:30க்கு அப்புறமாக எந்த ஒரு மொமெண்ட்டுமே இல்லாமல் நியர் டு அவர் நம்பர்லேயே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் டர்ன் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு வி சேஃப் ரெக்கவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மார்க்கெட் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்லேயே இருக்காங்க பேஸ்ட் ஆன் த எஸ்டர்டே ப்ரெடிக்ஷன் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் டைமிங்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே ஆக்குரேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நீங்கள் நம்பர்ஸ் படி எடுத்திருந்தாலும் சரி இல்லை டைமிங் கேண்டில் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் படி எடுத்திருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஈவன் எக்ஸாக்டாக நமக்கு ஒரு லோ கட் ஆகிட்டு ஈவன் நம்ம லெவல்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ஹை மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இதுதான். இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே நமக்கு அந்த ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். இதை நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு பேஸ்ட் ஆன் த டூல், நம்மளுடைய டூல் சஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை அப்படின்னா ப்ரீவியஸாக வீடியோலையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், அது ஒரு புல் பேக் ஆகும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம பை போகலாம் பேஸ்ட் ஆன் த டூலினுடைய ரூல் படி. இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு மோர் தென் 60 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில். இது மாதிரியான சைட்வே மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்மளுடைய டூல் எக்ஸாக்டாக டாப் டு பாட்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் அகெயின் நமக்கு பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னாலும் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் இந்த பை சிக்னல் படி. நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த இடங்கள் நம்மளுடைய பாயிண்ட் 28 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். ஈவன் இந்த இடங்கள் நம்ம எக்ஸிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ்
எதனால் அப்படின்னா எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், இந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம இந்த இடங்கள் எடுத்த ஷார்ட் வந்து இங்கே நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கணும். அகெயின் மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் வந்து இதுதான். எப்போ வந்து ஒரு ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு அதனுடைய ஹை கட் ஆகிறாங்களோ அது ஒரு புல் பேக் ஃபார் லாங் பேஸ்ட் ஆன் த சிக்னல்ஸ். இந்த இடங்கள் படி நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். இது மாதிரியான ஒரு சைட்வே மார்க்கெட் கூட ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸ்ல நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஈவன் நம்மளுடைய டூலினுடைய சஜஷன் படி அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பிஏ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கான ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மோர் தேன் 4%. இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து மோர் தேன் 4% கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நம்ம ஒன் டே பிஃபோராகவே இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரியராகவே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் வந்து இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும் அப் ட்ரெண்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இன்ட்ராடேலேயே வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தி ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இல்லை. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பிஏ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி 4% கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக நம்ம எந்த ஒரு போஸ்ட்டுமே கொடுக்கவே இல்லை. நேற்று இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்னோம். ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அந்தந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே எந்த அளவுக்கு ஆக்குரேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே டேட்டை வாட்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னுமே அது எளிமையாக புரிய வரும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நாம் போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஈவன் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி நியர் டு ஓவர் நம்பர் பக்கத்தில் ஈவன் ஒரு 20 பாயிண்ட்ஸ் உள்ளாகவே வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தாங்களே தவிர்த்து நியர் டு ஓவர் நம்பர் பக்கத்தில் இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எந்த டைமிங் கேண்டில் வந்து என்ன இண்டெக்ஸில் என்ன ஸ்டாக்ஸில் வராங்க அப்படிங்கிறதையும் ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரியான மொமெண்டம் கேண்டில் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸில் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நம்மளால் ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அந்த மொமெண்டம் இல்லை அப்படின்னா இரண்டு பக்கமுமே நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் எந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க, எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, டைமிங் கேண்டில் எப்போ வராங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஈவன் நம்ம மெம்பர் குரூப்பில் எடுக்கிற ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும் இல்லை இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும் நம்ம எந்த டைமில் எடுக்கிறோம், என்ன ப்ராஃபிட் அதில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து இருக்காங்க. ஈவன் தோ மார்க்கெட் எந்த விதமான ஒரு மொமெண்டமாக இருந்தாலும் சரி, மொமெண்டம் இல்லாமல் இருந்த ஒரு டேட்டாக இருந்தாலும் நாளைக்கு நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்பைரிக்கான குணத்தை வந்து அது கண்டிப்பாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸ், அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நமக்கு ஸ்டில் வந்து அந்த 200 to 250 அப்படி நம்ம எதிர்பார்த்த பாயிண்ட் வந்து இன்னுமே பெண்டிங்கில் இருக்காங்க. மேபி இது எக்ஸ்பைரியும் நமக்கு சேர்ந்து வரனால பாசிபிள் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 12th May எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க மாதிரி அதற்குள்ளாகவே மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்காங்களா டவுன் ட்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். லாங் ட்ரெண்டில் பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து, பட் ஷார்ட் ட்ரெண்டில் இது ஒரு
புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் போகிறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸ்டில் எத்தனை கேண்டில் வந்து இந்த லெவல்ஸ்லேயே வந்து இந்த 24,563 24,527 இப்படிங்கிற லெவல்ஸில் இருந்து மார்க்கெட் எத்தனை டே கேண்டில் வந்து அந்த சப்போர்ட் லெவலை உடைக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த லெவலை உடைக்கும் பொழுது இம்மீடியட்டாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி இல்லை பொசிஷனலாக இருந்தாலும் சரி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அகைன் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த 24,563க்கு மேலே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த 675 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நாளைக்கு நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும் இருக்கு. ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெரி டேல நமக்கு ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் மறுபடியும் சொல்ற விஷயம் ஒன்று தான், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய என்ட்ராகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரியான டேயில் வந்து நார்மல் டேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை விட இது மாதிரியான டேயில் வந்து நீங்கள் ஸ்டே அவையாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரி அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் டே பை டே லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக எக்ஸ்பெரி ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர்த்து இமீடியட்டாக போயிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மல் டேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட இது கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உள்ளே போகும் பொழுது தான் நம்மளுடைய கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நியூ ட்ரேடர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பைரி டே வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் மோஸ்ட்லி 2:30க்கு அப்புறமாக ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது மொமெண்டம். அந்த நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய மொமெண்டமாக இருக்கட்டும், எஸ்ஜிஎக்ஸினுடைய மொமெண்டமாக இருக்கட்டும் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்காங்க. பட் நாளைக்கு எக்ஸ்பெரியும் சேர்ந்து வரனால பாசிபிள் நமக்கு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதனால் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னும் எதனால் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கூட பாசிபிள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஐடி செக்டார் வந்து வந்திருக்காங்க. ப்ரீவியஸாக வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், இந்த ஐடி செக்டார் வந்து நெக்ஸ்ட் டே நம்மளுடைய செக்டார் டு வாட்சில் வராங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அது மேபி அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லை, பட் அப்ஸ் அண்ட் டவுனாக கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடி செக்டார் வர டேயில் எல்லாமே நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு டேட்டாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடியும் நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். பட் அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 days. மேபி நமக்கு வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் பேஸ்ட் ஆன் த ஐடி செக்டார் படி இருந்தாலும் நாளைக்கு நமக்கு எக்ஸ்பெரியும் சேர்ந்து வரனால பாசிபிள் நாளைக்கு நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த டேயில் ஐடி செக்டார் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னும் அந்த செக்டார் ஃபோக்கஸ் பண்ண சொன்ன டேட்டில் எல்லாமே நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவில் எதனால் இந்த ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் இம்பாக்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டின் படி அதனுடைய தாக்கம் அதிகமாக ஐடி செக்டார்ஸில் இருக்கும். ஸோ ஐடி செக்டார்ஸ் ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாங்காக வந்து நம்ம மார்னிங் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குமா இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் ஆன் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது மட்டுமே. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இது ஒரு அப் ட்ரெண்ட் தான் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி அப் ட்ரெண்டுக்காக எடுக்கிறதும் தவறு, இல்லை இது டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னு வெயிட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறதும் நமக்கு தவறு. எதனால் அப்படின்னா பொசிஷனலாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, பட் பொசிஷனலாக இல்லை இன்ட்ராடேக்கு நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா கோ வித் த டைரக்ஷன். அப்படி தான் எந்த டைரக்ஷன் போனாலும் கால் ஆர் புட் சைடு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர்த்து இது அப் ட்ரெண்ட் ஸோ நான் கால் மட்டும்தான் எடுப்பேன், இல்லை டவுன் ட்ரெண்ட் நான் புட் மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை வந்து அதிகப்படுத்த முடியாது. எந்த பக்கம் மார்க்கெட் போகிறாங்களோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எஸ்பெஷலி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து எந்த பக்கம் மார்க்கெட் வந்து போகிறாங்களோ அந்த பக்கம் நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து இன்ட்ராடேயில் கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. பார்க்கலாம் நாளைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 24th ஏப்ரல் அண்ட் 21st ஏப்ரல் ப்ரீவியஸாக வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம இந்த 23rd ஏப்ரல் வந்து எந்த டேலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் வந்து இந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்து வேலிடாக தான் இருக்காங்களே தவிர்த்து இதுக்கு மேலே ஒரு ஹை கூட ஸ்டில் வந்து க்ளோஸ் ஆகலை.
நேற்று என்னதான் வந்து இந்த லைன்ஸில் வந்து போயிட்டு மார்க்கெட் வந்து 56,098 அப்படிங்கிறது வந்து ரிவர்சல் கொடுத்துருந்தாலும் ஆஸ் ஆஃப் நவ் இதை நமக்கு அப் ட்ரெண்டுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கான இன்னுமே கன்ஃபர்மேஷன் வரல. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை விட நமக்கு இது வந்து பெட்டராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க பேங்க் நிஃப்டியை விட ஃபார் அப் ட்ரெண்டுக்காக. அண்ட் இந்த 29th மே வந்து ஸ்டில் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் டிசைடிங்கான ஒரு டேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஹை கட் ஆகிட்டு இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக 23rd ஏப்ரல்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த 23rd ஏப்ரலில் இருந்தால் மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற கேண்டில் வந்து இதுதான். எத்தனை கேண்டில் வந்து கண்டினியூஸாக வந்து எத்தனை கேண்டில் வந்து இந்த 55,461 அப்படிங்கிற நம்பர்ஸில் வந்து டச் ஆகிட்டு கீழேயும் க்ளோஸ் ஆக முடியாமல் இதுக்கு மேலேயும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அண்ட் அகெயின் ஒரு 15 minutes கேண்டில் இதுக்கு லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதுக்கும் கீழே கட் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இம்மீடியட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அகெயின் ஒரு 15 minutes கேண்டில் இந்த ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னாலும் இந்த லெவல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் நம்ம சொன்ன மாதிரி ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அண்ட் நேத்தியுடைய சிங்கப்பூர் நிஃப்டி மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னுமே கொடுக்கல. அதனுடைய இம்பேக்டும் நாளைக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. எக்ஸ்பைரி டேவும் சேர்ந்து வரனால மேபி ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம், பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப் ட்ரெண்டில் இருக்காங்களா டவுன் ட்ரெண்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபர்மேஷன் வேண்டாம். லாங் ரனில் பார்க்கும் பொழுது நிஃப்டி பொசிஷனலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு அப் ட்ரெண்டில் இருந்தாலும் கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருக்காங்க. ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டுக்கு இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் மட்டுமே ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ இந்த 29th கீழே மார்க்கெட் வரும்பொழுது இந்த லெவல்ஸ் அண்ட் இதுக்கு கீழே இருக்க லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அகெயின் அண்ட் அகெயின் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். மார்க்கெட் எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி இன்ட்ராடேல நம்மளால் ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி பி வித் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நம்ம நாளையுடைய மொமெண்டம் நாளைக்கு இல்லை நாளானைக்கு வித்தின் 2 daysல வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5th ஜூன் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜாக உங்களால் அதிகப்படுத்த முடியும். எவ்ரிடே வந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்களுமே பார்த்துட்ருக்கீங்க. அந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜை உங்களால் எவ்ரிடே அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டிஸ், ஃபார்மா செக்டார், ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் டே வரும்பொழுது கண்டிப்பாக இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது நீங்கள் ப்ரீவியஸாக வீடியோலையும் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். கண்டிப்பாக ஒரு வீடியோவும் சரி நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கான ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் இன்ட்ராடேல கேப்சர் பண்ண முடியும். ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இதனுடைய வேலிடிட்டி ஒரு 2 days இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் வந்து வியூவர்ஸும் சரி நமக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குற ஒரே ஒரு விஷயம் இந்த டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அந்த T = என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய டெலிகிராம்லையும் அந்தந்த டைமிங் வரும் பொழுதும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அது பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். அதனால மட்டுமே இந்த டைமிங் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை 5 minutes படி அந்த டைமிங் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உதாரணமாக 9:35 கேண்டில் வந்து இதுதான் 9:35 to 9:40 கேண்டில் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட்
இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த T ஈக்குவல் டு N அப்படின்னா T ஃபார் நம்பர், இந்த 9:35 அப்படி நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்க டைமிங் தான் இந்த டைம். T நம்பர்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக இப்போ நம்ம வந்து 3 லெவல்ஸ் வந்து அப் சைடுக்கும் 3 லெவல்ஸ் வந்து டவுன் சைடுக்கும் நம்ம நோட் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து நம்பர்ஸ். இந்த டைமிங்கும் இந்த நம்பரும் சேர்ந்து, உதாரணமாக இதுதான் நம்மளுடைய நம்பர், இந்த நம்பர்ஸ்க்கு மேலாகவே இந்த டைமிங் கேண்டில் 9:35 கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதுதான் இந்த T ஈக்குவல் டு N செட்டப். இதை இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். உதாரணமாக இந்த டைம் மட்டுமே நமக்கு வந்தாலே அது ஒரு ஹை அண்ட் லோவாக இருக்கும். நம்பர்ஸும் வரும்பொழுது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். ஸோ இரண்டுமே வந்து ஒரே இடத்தில் வரும்பொழுது இந்த பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த T ஈக்குவல் டு N செட்டப்பில் வரும்பொழுது இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 80 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எதனால அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் T ஈக்குவல் டு N செட்டப்பில் வரும்பொழுது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ். டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது எவ்ரிடே வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுற இந்த டைமிங் கேண்டில், எந்த டைமிங் 9:35 அப்படிங்கிறது டுமாரோவுடைய டைமிங் கேண்டில், 12:20 அப்படிங்கிறது டுமாரோவோட டைமிங் கேண்டில். இந்த டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே இந்த நம்பர்ஸும் வரும் பொழுது அதுதான் T ஈக்குவல் டு N. இந்த ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். இதுதான் T ஈக்குவல் டு N செட்டப். மற்றும் இது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.